ஹே முஜி, ஹெல்மெட் எடுத்துட்டு ஏன்டா ஆட்டோல டிராவல் பண்றேன்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, நம்ம ஜாவா பைக்கை ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு விட்டுருந்தேன். அதை ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கா வந்து எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். பிளேஸை ரீச் பண்ணியாச்சு. நான் ஜாவா வாங்கும்போது பயந்த விஷயம், நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ஜாவால சர்வீஸ் வஸ்டா இருக்குங்கிறது. பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வாங்கினேன். பட் இப்போ கொஞ்சம் பயமா இருக்கு. என்னன்னு சொல்றேன். இந்த சர்வீஸ் சென்டர்ல உள்ளவங்க ரொம்ப நல்லா பழகுறாங்க, ரொம்ப நல்லா பேசுறாங்க. எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆச்சு அவங்களோட. இவங்க கண்டிப்பா நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. நான் அவங்க கிட்ட சில பல கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னேன் ஜாவா கொடுக்குறப்போ. பட் அது எனக்கு இப்போ வரைக்கும் சரியாகல. கண்ணாடி சரியில்லைன்னு சொன்னா அதை சரி பண்ணிட்டாங்க. பட் நான் எப்பவுமே கியர் போடுறப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து நின்றுது. சம்டைம்ஸ் நியூட்ரல் ஆயிடுது. சம்டைம்ஸ் நியூட்ரல் போட்டா ஃபர்ஸ்ட் கியர் போயிடுது. நியூட்ரல் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாம் இருந்தது. பைக் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் சொன்ன அந்த விஷயம் சரியாகலன்னா. அந்த பிரேக் வந்து முன்னாடி தட்டணும்னு நிற்கும். இப்போ நான் அமுக்கி போட்டா தான் வந்து ரொம்ப முன்னாடி போய் நிற்குது. ஸோ பேக் பிரேக் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. இங்க உள்ளவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டினா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். பிரேக் வந்து திரும்ப ஸ்ட்ராங்கா பிடிக்க ஆரம்பிச்சிரும்னு. நான் 5 கிலோமீட்டர் மேலேயே டபுளா ஓட்டிட்டேன். இன்னும் எனக்கு அந்த பிரச்சனை சரியாகல. ஸோ அகைன் நான் அந்த சர்வீஸ் சென்டருக்கு வர வேண்டிய வேலை இருக்கு. அதை இன்னொரு ரீல பாப்பீங்க. அண்ட் நம்ம பைக்கு டிராகன் பேர் வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு என்னையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நாளைக்கு அடுத்த ரீல சந்திப்போம்.